ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறவருடைய ஆவி பிரியும் போது, ஆத்மா ஆவியும் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது, துன்மார்க்கனா இருப்பானால், ரட்சிக்கப்படாதவனா இருப்பானால், அவன் ஒரு டார்க் பிளேஸ்க்குள்ள போவான். தூரத்தில் வெளிச்சத்தை பார்ப்பான், பிரகாசமா இருக்கும். ஆனால் அவனால் அதை பார்க்க முடியாது. ஒருவேளை அவனை வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் அந்த வெளிச்சத்துக்குள்ள போட்டா பறந்து போய் அந்த டீப் டார்க்னஸ்குள்ள போ, சகிக்க முடியாது, அவனால முடியாது. துன்மார்க்கன் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்பதில்லை. இட் இஸ் நாட் பாசிபிள். ஹி ஹிம்செல்ஃப் வில் பி ட்ரிவன் அவுட். அவன் தானாகவே அந்த டார்க்னஸ், அந்த இருட்டை நோக்கி அழகாய் போய்விடுவான். அவனால் வேண்டாம் என்றால் உயிர் தப்ப ஓடினது போல ஓடுவான். அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாது. ஒரு பரிசுத்தவான் மரணம் அடைகிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, அந்த தேவதூதர்கள் கொண்டு போய் வெளிச்சத்தில் கொண்டு போய் வைப்பார்கள். அழகு மகிமையான வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த துன்மார்க்கன் ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எங்கேயாவது போகலாமான்னு பார்த்தா அவனுக்கு ஆசையும் இருக்காது. ஆசை இருந்தாலும் கூட இந்த பேய்கள் அவனை விடாது. பேய்கள் விடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இவைகளை குறித்து நாம் சில காரியங்களை புரிந்து கொண்டால் தான் நாம் ஆத்மாதாயம் செய்ய முடியும். நமக்குள்ளே ஒரு பாரம் வரும். அதனால தான் he is far away from the wicked. நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும். எங்களை ரட்சித்த தெய்வம் ஒருவேளை எங்களுக்காக யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு திறப்பில் நின்றுப்பாங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேனே தெய்வமே. இந்த உலகத்திலையும் நம்மை விட்டு அவர் தூரமாக இருப்பாரானால் நமக்கு நிகழ்கிறது, நமக்கு நடக்கிறது இருள் தான். நம்முடைய வாழ்க்கையில் இருள் தான். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவன் சொந்த குடும்பத்தார் இறந்து போகும்போது அவங்க தெரியாமல் ஒன்று கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா எங்கே போயிருப்பாங்கப்பா? கண்ணீரோடு கேட்பார்கள், எங்கே போயிருப்பாங்க எங்கள் அப்பா? என்ன சொல்கிறதுக்கு ஏற்கனவே சோகம். உனக்கு தெரியாதா? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே. ஒரு ரட்சிக்கப்படாதவன் எங்கே போய் லேண்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. சரிம்மா, கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டும்ன்ட்டு அப்படியே சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு தெரியும், எங்கள் அப்பா கீழே போயிட்டாங்க. பணம் நம்மளை ரட்சிக்காது, பொருள் ரட்சிக்காது, அந்தஸ்து ரட்சிக்காது, அகங்காரம் ஆணவம் ரட்சிக்காது. அவரை அண்டிக்கொள். அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். அவரல்லாத வெளிச்சம் ஏது?